ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 154. இதில் கிழவி ஒருத்தி அழகான குமரி ஆன கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான திருமழிசை ஆழ்வார் அவர்கள் பொய்கை ஆழ்வார் அவதரித்ததும் காஞ்சிபுரத்தை சார்ந்ததுமான திருவெக்கா என்னும் தலத்திற்கு சென்றார். அங்கே திருக்கோவில் பாம்பனை மீது பள்ளி கொண்டிருக்கும் பெருமானை வணங்கினார். அந்த திருக்கோவில் உள்ளே சிறிது காலம் யோகத்தில் இருக்க வேண்டும் என அவருக்கு தோன்றியது. எனவே அந்த ஊரிலேயே அவர் தங்கி இருக்கல் ஆனார். அவர் பச்சிளம் குழந்தையாக இருந்தபோது அவர் பருகி எஞ்சியிருந்த பாலை கிழத்தம்பதிகள் அருந்திய பின்பு அவர்களுக்கு மகனாக பிறந்த கணிகண்ணன் அவரை நாடி வந்தார். இப்பொழுது திருமழிசை ஆழ்வாரின் திருவருளை பெற்று சீடராகி பல தொண்டுகள் செய்து வந்தார். அவருக்கு இவ்வாறு இருக்கையில் கிழவி ஒருத்தி திருமழிசை ஆழ்வாரின் பெருமைகளை கேள்விப்பட்டு வந்து நாள்தோறும் அவர் உள்ள இடத்தை அழகு கொண்டு கூட்டி பெருக்கி தூய்மைப்படுத்தி கோலமிட்டு அலங்கரித்து வந்தாள். அவள் ஒரு நாள் திருமழிசை ஆழ்வார் கண் விழித்தபோது அவள் அவ்வாறு தமக்கு தொண்டு புரிவதைக் கண்டு மனம் மகிழ்ந்து, ஓ பெருமாட்டி, உனக்கு ஒரு வரம் தருகின்றேன், நீ என்ன விரும்புகின்றாய் என கேட்டார். அவள் கூறினாள், உடல் தளர்ந்து தலை நரைத்து இருக்கும் கிழவி, என்னை வாட்டி வருத்தும் கிளப்பருவம் என்னை விட்டு நீங்கினால் போதும் என கேட்டாள். திருமழிசை ஆழ்வார் புன்முறுவலோடு அவளை கண் குளிர பார்த்தார். அவ்வாறே ஆகட்டும் என்ற உடனே கிழவியின் நரை மூப்பு எல்லாம் நீங்கி புத்திளம் குமரியாக மாறிவிட்டால். கரு மேகங்கள் போல் சுருளான கூந்தல், அந்த கரு மேகங்கள் உடனே வட்டமிடும் முழு நிலா போன்ற முகம், அந்த முகத்தில் நிலா துண்டு போன்ற செவ்வரிகள் படர்ந்து இளமையின் மதர்போடு மினுமினுக்கும் கருவிழிகள், அந்த விழிகளிலே தன்னையும் அறியாமல் பொங்கியலும் பருவ புன்னகை, கட்டுக்கோப்பான உடல், செம்பொன் போலவும் செக்கர்வானம் போலவும் ஜொலிக்கும் மேனி நிறம், உடுக்கை போல் துடிதுடிக்கும் துடி இடை தோற்றத்தோடு தேவ கன்னியர்களும் மயங்கி மனம் தடுமாறும்படியான பேர் அழகியாக அவள் விளங்கினாள். இத்தகைய தனது அழகையும் இளமையையும் கண்டு அவள் வியந்து திருமழிசை ஆழ்வாரை வணங்கி விடைபெற்று கொண்டு தனது அழகில் தானே சொக்கியபடி தன் வீட்டிற்கு சென்றாள். இப்படியாக இருக்கும் சமயம் ஒரு நாள் அவள் தன் வீட்டின் மேல் மாடத்தில் நின்று கொண்டு இருந்தாள். அப்போது காஞ்சிபுரத்தை ஆண்டு வந்த பல்லவ மன்னன் பட்டத்து யானையின் மீது அமர்ந்தபடி பவனி வந்து கொண்டு இருந்தான். அவன் அந்த குமரியை கண்டதும் அவள் அழகில் மயங்கி அவள் மீது அளவில்லாத காதலும் கொண்டு விட்டான். இவளே தனக்கு மனைவி ஆவதற்கு உரியவள் என நினைத்தான். பிறகு ஊர்வலம் முடிந்து அவன் தன் அரண்மனைக்கு சேர்ந்ததும் தன்னுடைய தூதர்களை அனுப்பி அவள் அனுமதி பெற்று அவளை சந்தித்து காதலையெல்லாம் அவளுக்கு தெரிவித்தான். அவளும் மன்னனின் விருப்பத்திற்கு இணங்கி அவனுடைய மனைவி ஆகிவிட்டாள். இருவரும் அந்த புறத்தில் பலவிதமாக கூடி மகிழ்ந்து இன்பமாக இல்லறம் நடத்தினார்கள். இப்பொழுது மன்னன் சற்று வயதானவனாக இருந்ததால் நாள் ஆக மூப்பும் நரையும் காரணமாக இல்லற இன்பத்தை நன்கு அனுபவிக்க முடியவில்லை. ஆனால் அவனுடைய ஆசைக்குரிய பத்தினியோ சிறிதும் உடல் கட்டு குலையாமல் அப்போதுதான் பூத்த புதுமலர் போல் புத்திளம் குமரியாகவே இருந்து வந்தால். அதனை கண்டு பல்லவன் பெரிதும் வியப்படைந்து, ஓ, நான் கிழவன் ஆகிக்கொண்டு வருகிறேன், நீயோ கிழவி ஆகாமல் வாடாமலர் போல் என்று குமரியாகவே இருக்கின்றாயே, இதன் இரகசியந்தான் என்ன என கேட்டான். அவள் தனக்கு இளமை வாய்ந்த வரலாற்றை கூறிய பின், வேந்தர் பெருமானே, அந்த பெருமானான திருமழிசை ஆழ்வாருக்கு கணிகண்ணர் என்ற ஒரு சீடர் இருக்கின்றார்.
அந்த சீடர் நாள்தோறும் பிச்சை பெறுவதற்கு நமது அரண்மனைக்கு வருகின்றார். அவர் உதவியின் மூலம் அருள் பெற்று தாங்களும் இளமை அடையலாம். அந்த மகானை நீங்கள் சந்திக்கலாம். பைந்தமிழில் பாமாலையில் பாடி பரந்தாமனுக்கு சூடி அந்த திருமழிசை ஆழ்வார் அரும்பெரும் ஆற்றல்கள் காட்டியிருக்கின்றார். பாமாலை பாடும் அந்த பாவலர் வாயால் தாங்களும் அருள் பெற்றால் இளமை அடைந்து விடலாம் என்றாள் அவள். இப்பொழுது பல்லவ மன்னன் மறுநாள் கணிகண்ணன் உடைய வருகை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு இருந்தான். கணிகண்ணன் வழக்கம் போல பிச்சை ஏற்க வந்தார். மன்னன் அவரை வரவேற்று பெரிதும் உபசரித்து பைந்தமிழ் பாடும் பாவலருக்கு, அந்தரங்க சீடரே, தங்களுக்கு ஒரு வேண்டுகோள். தங்கள் குருவான திருமழிசை ஆழ்வாரை இங்கே என் அரண்மனைக்கு அழைத்து வர வேண்டும் என்றான் அவன். அதற்கு, ஓ, எங்கள் குரு எங்கும் எவர் அரண்மனைக்கும் வரமாட்டார் என்றார் கணிகண்ணன். ஓ, அப்படியானால் நான் இளமை பெறும்படி நீரே உன் வாயால் நம்மீது ஒரு பாட்டு பாட வேண்டும் என்றான் பல்லவ மன்னன். ஓ மனிதர்களை, பாடி பிழைக்கும் பாவலன் நான் கிடையாது. மாலவனை பாடும் என் வாயால் எந்த மனிதனையும் நான் பாடமாட்டேன் என்றார் கணிகண்ணர். நாடாளும் மன்னர்கள் தெய்வத்திற்கு சமம் ஆனவர்கள், அதிலும் நாராயணின் அம்சம் போன்றவர்கள். எனவே நீர் என் மீது பாடுவது அந்த திருமாலையை பாடுவதாகும் என்றான் பல்லவ வேந்தன். ஓ, அப்படியென்றால் நான் பாடுகிறேன் என கணிகண்ணன் கூறிவிட்டு பின்வருமாறு பாடினார். ஓ ஆடவர்கள் எங்கன் அகழ்வார் அருள் சுரந்து, பாடகமும் ஊரகமும் பாம்பனையும் நீடியாமல் நின்றான் இருந்தான் கிடந்தான், இதுவன்றோ மன்னார் பொழிற்கட்சி பாண்டி. அந்த பாடலை கேட்டதும் பல்லவவேந்தன் வெகுண்டு, ஓ கணிகண்ணரே, எம்மை பாடுக என்றால் கோவிலில் படுத்து உறங்கும் திருமாலையல்லவா பாடுகின்றீர் என கேட்டான். ஓ, நீங்கள் தானே சற்று முன் தெய்வத்திற்கு ஒப்பான அரசனை பாடுவது திருமாலையை பாடுவதாகும் என கூறினீர்கள். அப்படியானால் நான் திருமாலை பாடுவது அரசனை பாடுவதாகும் அல்லவா என்றார் கணிகண்ணன் சிரிப்போடு. இப்பொழுது மன்னன் மேலும் கோபம் கொண்டு அவரை நோக்கி, ஓ, என் சொல்லையும் மீறி என்னை பாடாத நீர் இனிமேல் என் நகரிலும் இருக்கக்கூடாது. உடனடியாக இந்த நகரை விட்டுவிட்டு வெளியேறி விடுவோம் என்று கட்டளையிட்டான். ஓ பல்லவ வேந்தே, நான் போகின்றேன், நகரத்தை விட்டே போகின்றேன். நான் பாடி பணிவதற்குரிய எங்கள் பெருமாள் உன் நகரத்து கோவிலில் மட்டும் படுத்து உறங்குவது கிடையாது என கூறிவிட்டு கணிகண்ணர் அக்கணமே அந்த இடம் விட்டு நீங்கி தம் குருவான திருமழிசை ஆழ்வாரிடம் வந்து அரண்மனையில் நிகழ்ந்தனவற்றை கூறி, ஓ, நான் இந்த நகரை விட்டுவிட்டு போகின்றேன், விடை கொடுங்கள் என்றார் அவர். மெய்யன்பனே, நீங்கள் இந்த நகரை விட்டு போவதானால் நான் மட்டும் இங்கு இருப்பேனா? நானும் உன்னோடு வருகின்றேன். சற்று இங்கே இரு, ஆலயத்தில் அரிதுயல் புரியும் நம் பெருமானையும் எழுப்பிக் கொண்டு வருகிறேன் என கூறிவிட்டு திருவெக்கா கோவிலுக்குள் சென்றார். அங்கு பள்ளி கொண்டிருக்கும் பெருமானை நோக்கி துதித்து, கச்சி மணிவண்ணா, இவ்வூரை விட்டு கணிகண்ணன் போகின்றான். சென்னா புலவன் ஆன நானும் துணிந்து போகின்றேன். நீ இங்கு படுத்து கிடக்க வேண்டாம். நீயும் உன் பாம்பு படுக்கையான பாயை சுருட்டி எடுத்துக்கொண்டு கிளம்புவாயாக என வேண்டிக்கொள்ளும் விதமாக பின்வரும் பாடலை பாடினார். ஓ கணிகண்ணன் போகின்றான். காமரு பூங்கச்சி மணிவண்ணா, நீ கிடக்க வேண்டாம். துணிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன். நீயும் உன்றவன் பைனாக பாய் சுருட்டிக் கொள்வாயாக என்று வேண்டினார். உடனே கோவிலில் பள்ளி கொண்டிருந்த பெருமாளும் அரிதுயில் நீங்கி துள்ளி எழுந்து தம் பாம்பனை சுருட்டிக்கொண்டு கிளம்பி திருமழிசை பிரானை பின்தொடர்ந்து போய்விட்டார். பெருமாள் புறப்பட்டு போனதினால் மற்ற திருக்கோவில் எல்லாம் உள்ள தெய்வங்களும் மற்ற தேவர்களும் அந்த இறைவனை பின்தொடர்ந்து போய்விட்டார்கள். அவர்கள் எல்லோருமாக அந்த நகரை விட்டு நீங்கிச் சென்று இரவு ஒரு சோலையில் தங்கிவிட்டார்கள். அதனால் திருவெக்கா நகரம் களையிழந்து சூரியனும் அந்த நகரை விட்டு நீங்கி எங்கும் நீள் இருளாய் சூழ்ந்துவிட்டன. பயிர்கள் முதலான எல்லா உயிர்களும் மக்களின் இருதயங்களும் வாடிவிட்டன. எங்கும் வெறுமை சூன்யம் நிறைந்து விட்டது. இதை அறிந்ததும் பல்லவ வேந்தன் மனம் பதைத்து அதன் காரணத்தை அறிந்து வருமாறு
தன் ஒற்றர்களுக்கு கட்டளையிட்டான். திருவெக்காவில் கோவில் பள்ளி கொண்டிருந்த பெருமாள் தம் பாம்பு படுக்கை சுருட்டிக்கொண்டு திருமழிசை ஆழ்வாரையும் கணிகண்ணரையும் பின்தொடர்ந்து போய்விட்டதுதான் அதன் காரணம் என்பதை அறிந்து அரசன் தன் தவறை உணர்ந்து கொண்டான். உடனே பல்லவ மன்னன் தம் மதி அமைச்சர்களோடு தன் நகரை விட்டு புறப்பட்டு அவர்கள் தங்கியுள்ள சோலைக்கு வந்தான். கணிகண்ணரை நோக்கி, திருமால் தாசரே, அரசன் என்ற அகம்பாவத்தால் நான் அறியாமல் பேசிய மொழிகளை பொறுத்து அருளி என்னை மன்னித்து என் காஞ்சி நகருக்கு திரும்பி வர வேண்டும் என கேட்டுக்கொண்டான். கணிகண்ணன் திருமழிசை ஆழ்வாரை வேண்ட அவர் திருமகள் நாதனை பார்த்து நாம் கணிகண்ணன் போவதை நிறுத்திவிட்டான். சென்னா புலவன் ஆன நானும் துணிந்து நிறுத்திவிட்டேன். நாங்கள் நகருக்கு திரும்புகின்றோம். கச்சி மணிவண்ணா, நீயும் உன் நகருக்கு திரும்பி உன் கோவிலிலே படுத்து இருக்க வேண்டும். உன் பைனாக பாயை அங்கு விரித்து அதில் படித்து கொள்வாயாக என வேண்டிக் கொள்ளும் விதமாக பின்வரும் பாடலை பாடினார். கணிகண்ணன் போக்கொழிந்தான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா, நீ கிடக்க வேண்டும். துணிவுடைய சென்னா புலவனும் போக்கொழிந்தான், நீயும் உந்தன் பைனாக பாய்படுத்து கொள். அவர் வேண்டுதலை பெருமாள் ஏற்றுக்கொண்டு அவரோடும் கணிகண்ணரோடும் மற்ற தேவர்களோடும் மீண்டும் திருவெக்கா கோயிலுக்கு வந்து தன் பைனாக படுக்கை விரித்து படுத்து திருக்கை கீழ்ப்பட கண் வளர்ந்து ஆழ்வார் சொன்னவனமே செய்துவிட்டார். தனது அடியாரின் சொல்லுக்கு செவிசாய்த்து அவர் சொன்னபடி செய்த அந்த பெருமானை அன்று முதல் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என எல்லோரும் போற்றி வரலானார்கள். அந்த இறைவன் தம் அடியார்களோடு சென்று தங்கிய இடத்தை ஓரிரு இருக்கை என்னும் பெயராலும் வழங்கி வந்தார்கள். திருமழிசை ஆழ்வார் பக்தி பரவசமாய் பாடினார். நன்று இருந்து யோக நீதி நண்ணுவார்கள் சிந்தையுள் சென்று இருந்து தீவினைகள் தீர்த்த தேவதேவனே, குன்று இருந்த மாட நீடு பாடகத்தும் ஊரகத்தும் நின்று இருந்து வெக்கனை கடந்து என்னை நேர்மையோ. மீண்டும் நகரம் பொலிவு பெற்றது. மன்னன் மகிழ்ந்து போனான். அதன் பிறகு திருமழிசை ஆழ்வார் கச்சி மணிவண்ணனை தம் நெஞ்சில் இருத்தி யோகத்தில் ஆழ்ந்தார். பின் ஒரு சமயம் திருமழிசை ஆழ்வார் திருக்குடந்தைக்கு கும்பகோணத்திற்கு செல்ல நினைத்து திருவெக்கா இறைவனை சேவித்துவிட்டு கணிகண்ணரோடு புறப்பட்டு நடந்து சென்றார். பயண வழியில் அவர்கள் பெரும்புலியூர் என்னும் ஊருக்கு போய் சேர்ந்தார்கள். திருமழிசை ஆழ்வார் வெகு தூரம் நடந்து வந்ததால் மிகவும் களைப்புற்றார். தம் களைப்பு நீங்கி பயணம் கொள்ள விரும்பினார். எனவே ஒரு அந்தணரின் வீட்டு திண்ணையில் போய் உட்கார்ந்தார். அப்போது அந்த திண்ணையில் இருந்து மறையவர்கள் வேதம் ஓதிக்கொண்டு இருந்தார்கள். அவர்கள் திருமழிசை ஆழ்வாரை கண்டதும், ஓ, 4ஆம் வருணத்தின் ஆகிய இவன் கேட்க நாம் வேதம் ஓதுவது ஆவதாவது கூடாது என நினைத்து வேதம் ஓதுவதை சட்டென நிறுத்திவிட்டார்கள். அதனை அறிந்து கொண்டதும் திருமழிசை ஆழ்வார் திண்ணை விட்டு இறங்கினார். உடனே அவர்கள் வேதம் ஓதத் தொடங்கிவிட்ட வாக்கியம் தெரியாமல் திருதிருவன விழித்து தவித்தார்கள். திருமழிசை ஆழ்வார் அவர்களின் தவிப்பை புரிந்து கொண்டு கீழே சிந்தி கிடந்த நெற்கொள்ளுள் ஒரு கரிய நெல்லை எடுத்து அவர்கள் பார்க்கும்படி உயிரால் அதனை எடுத்து அதன் குறிப்பால் அவர்கள் விட்ட வாக்கியத்தை அவர்களுக்கு உணர்த்தினார். உடனே அந்த வேதியர்கள் தங்கள் தவறை அறிந்து திருமழிசை ஆழ்வாரை கும்பிட்டு, ஓ அடியாரே, தங்கள் அருமை பெருமை தெரியாமல் நாங்கள் செய்த தவறை பொறுத்து அருள்வீராக என வேண்டினார்கள். அவர்களுக்கு ஆண்டவன் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருள் தத்துவத்தை திருமழிசை ஆழ்வார் எடுத்து உரைத்துவிட்டு விடைபெற்று சென்றார். அவர் அந்த ஊரில் பிச்சை பெறும் பொருட்டு பல வீதிகளுக்கும் சென்று கொண்டு இருந்தார். அப்போது அந்த ஊரில் கோவில் கொண்டுள்ள திருமால் விக்கிரகத்தின் முகம் அவர் செல்லும் திசைகளிலெல்லாம் தன் முகத்தை திருப்பி பார்த்து கொண்டு இருந்தது. அதைக் கண்டு அர்ச்சகர் பெரும் வியப்பு ஏவி மறையவர்கள் சிலரிடம் அதை பற்றி கூறினார். அவர்களுக்கும் அது வியப்பை அளித்தன. ஆனால் அதன் காரணத்தை அவர்களால் அறிய முடியவில்லை. அவர்கள் எல்லோரும் யாகசாலைக்கு சென்று அங்கு வேள்வி தலைவராக யாகம் தொடங்கும் பெரும்புலியூர் அடிகளிடம் அந்த அற்புதத்தை எடுத்து உரைத்தார்கள். பெரும்புலியூர் அடிகள் இறைவன் அவ்வாறு செய்ததின் காரணத்தை உள்ளத்தால் உணர்ந்து யாகசாலையை விட்டுவிட்டு விரைந்து சென்று திருமழிசை ஆழ்வாரை அடைந்து காலில் விழுந்து வணங்கி அவரை பலவாறு போற்றி
தம்முடன் யாகசாலைக்கு அழைத்து வந்து உன்னதமான ஒரு பீடத்தில் அவரை அமரச் செய்து உபசரித்தார். இப்பொழுது யாகம் தொடங்கியது. வேள்வி தலைவர் முதலாவதாக செய்ய வேண்டிய பூஜையை திருமழிசை ஆழ்வார்க்கு செய்தார். அப்போது வேள்வி சடங்குகள் செய்வதற்கு உட்கார்ந்திருந்த அங்கு சில வேதியர்கள் நான்காவது ஜாதியனுக்கு அக்கர பூஜை செய்வதா என அருவருத்தார்கள். முன்பு தர்மர் நடத்திய யாகத்தில் கண்ணபிரானுக்கு அக்கர பூஜை செய்தபோது சிசுபாலன் எள்ளி நகை ஆடினானே, அதுபோன்று சில வேதியர்களும் பழித்து ஏளனம் செய்தார்கள். பெரும்புலியூர் அடிகள் அதைக் கண்டு மனம் வருந்தி உடல் நடுங்கி கண்ணீர் விட்டார். திருமழிசை ஆழ்வார் அவற்றையெல்லாம் பார்த்து அவர்களுக்கு புத்தி புகட்ட நினைத்து திருமகள் நாதனை நோக்கி, சக்கரத்தை கையில் ஏந்திய திருமாலே, இந்த குறும்பை நீக்கி என்னையும் உன்னை போல் ஒரு ஈஸ்வரனாக்க முடிந்தால் இந்த வேள்வி சடங்கர் வாய் அடங்கிட என் உள்ளத்துக்குள்ளே நீ கிடக்கும் வண்ணமே என் உடம்பிற்கு வெளியிலும் உன் உருவப்பொழிவை காட்டிவிடு என வேண்டிக் கொள்ளும் விதமாக பின்வரும் பாடலை பாடினார். அக்கரங்கள் அக்கரங்கள் என்று மாவது தன்கோளோ, இக்குறும்பை நீக்கி என்னை ஈசனாக்க வல்லது போல், சக்கரம் கொள்கையேனே சடங்கர் வாயடங்கிட உன் கிடந்த வண்ணமே புறம் பொசிந்து காட்டிடே. இப்பொழுது பெருமாள் தம்மையை எந்நாளும் வணங்கி தொழுவார்க்கு தம்மை போல உருவம் கொள்ளும் சாருப்பிய நிலையை தந்து அருவாள். ஆகையால் பார்க்கடலில் பாம்பு படுக்கை தன் திருவடிகளை திருமகளும் பூமகளும் வருடிட தான் பள்ளி கொண்டு அறுதுயில் புரியும் காட்சியை அனைவரும் காணுமாறு திருமழிசையாரின் உடல் மீது காட்டினார். அந்த சாருப்பிய நிலைபெற்ற தோற்றத்தோடு திருமழிசை ஆழ்வாரும் எழுந்தார். அனைவரும் அந்த அற்புதத்தைக் கண்டு வியந்து போனார்கள். தங்கள் குற்றத்தை உணர்ந்து அவரை பணிந்து மன்னிப்பு பெற்றார்கள். எல்லோரும் அவரை பரபிரம்மம் நிலை கண்டார் என போற்றினார்கள். பிறகு திருமழிசை ஆழ்வார் அவர்களிடமும் பெரும்புலியூர் ஆடிகளிடமும் பல நன்மொழிகள் கூறி விடைபெற்று திருக்குடந்தைக்கு புறப்பட்டு சென்று விட்டார். திருக்குடந்தையான கும்பகோணத்திற்கு திருமழிசை ஆழ்வார் வந்ததும் அங்குள்ள பெருமாள் கோவிலில் சென்று அங்கே உரையும் ஆரா அமுத பெருமானை கண்டு வணங்கிய பின் காவிரி ஆற்றை அடைந்தார். தாம் பாடிய பாசுரங்கள் அடங்கிய ஏடுகளையெல்லாம் காவிரி நீரில் விட்டுவிட்டார். அவற்றுள் 120 பாசுரங்கள் கொண்ட திருச்சந்த விருத்தம், 90 பாசுரங்கள் கொண்ட நான்முகன் திருவந்தாதி என்னும் 2 நூல்கள் மட்டும் நீரோட்டத்தை எதிர்த்து நீந்தி வந்து திருமழிசை ஆழ்வார் திருவடிகள் அருகில் சேர்ந்து விட்டன. உடனே அந்த 2 நூல்களையும் எடுத்துக்கொண்டு அவர் மீண்டும் கோவிலுக்கு சென்று அந்த இறைவனை வணங்கி அவற்றை உலகம் உய்ய வெளிப்படுத்தி வழங்கினார். கோவிலுக்குள் படுத்து அறுதுயில் புரியும் பெருமானின் கோலத்தை அவர் பார்த்து காவிரிக்கரை குடந்தையில் படுத்துறங்கும் பெருமானே, நடந்த கால்கள் நொந்தனவோ, பூமியை ஏனமாய் ஏந்திய உடல் குளிஞ்சனவோ, படுத்து உறங்கும் நீ எழுந்து வந்து என்னோடு பேசு என வேண்டினார். பெருமாளும் உடனே எழுந்து வந்தார். அடியவருக்கு எளியவனாக அருகில் வரும் ஆரா அமுதன் அற்புத கோலத்தைக் கண்டு திருமழிசை ஆழ்வார் வாலி நேசனே என்றார். பெருமாள் அப்படியே நின்று குடந்தையில் எப்போதும் நின்ற கோலத்தில் காட்சியளித்து வரலானார். அவரை திருமழிசையார் பின்வருமாறு பாடினார். கடந்த கால்கள் நொந்தவோ, நடுங்க ஞாலம் ஏனமாய், இடந்த மெய் குலுங்கவோ விளங்குமால் வரைச்சுரம், கடந்த கால் பரந்த காவிரி கரை குந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுவாளி கேசனே. இப்படியாக பாசுரம் பாடினார். பிறகு திருமழிசை ஆழ்வார் அந்த குடந்தை எம்பதியிலேயே கும்பகோணத்திலே பல ஆண்டுகள் யோகத்தில் அமர்ந்து உலகத் துயிர்கள் இனிதுடன் வாழ அருளி பழுத்த வயதில் இந்த உலகை நீத்து விட்டார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.